யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பன்னீர் ஜாமுன்னு ஒன்று உண்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் இதுக்கு எல்லாமே தேவை. ஸோ இது காய்ச்சி கொஞ்ச நாளே ஆகிடுத்து, ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டேன். இப்போது இதில் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை விட்டு இதை திரிக்கணும். பாலை திரிக்கிறது தான் ஒரு இதுவாகவே வச்சுருக்கேன். சரியா நல்லா தனியாக பன்னீர் தனியாக தண்ணி தனியாக வந்துடுத்து பாருங்க. இதை வடிகட்டிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு நிறைய நார்மல் வாட்டர் விட்டு ஒரு 1 லிட்டர் வாட்டர் விட்டு இதை வாஷ் பண்ணிவிடுவோம். ஓகே, நல்ல பன்னீர், சாஃப்டான பன்னீர் எடுத்துட்டோம். நல்லா உதுத்துட்டு இதை என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்கு பற்றில இதால் நல்லா அழுத்தி அழுத்தி தேங்கும் இது. ஸோ இது நல்லா ஃபுல்லாக அழுத்தி தேய்ச்சுருக்கோம். இந்த இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக அழுத்தி பிசைஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இதில் பிங்க் கலர் கிடைக்கும் உங்களுக்கு, ஃபுட் கலர். இது ரோஸ் மில்க் எசன்ஸ், அதை நான் விடுறேன். ஒரு 4 ட்ராப் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 400 கிராம்ஸ் கிட்ட சுகர் வேணும். ஸோ 1/2 கப்பு, ஒரு 1/4 கப், 3/4 கப் கிட்ட சுகர் எடுத்துட்டுருக்கேன். நல்லா ஒரு 3/4 கப் கிட்டவே தண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிக்கட்டும், சின்னதாக இருக்கல. இந்த பன்னீர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்படி சின்னதாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கையால் நல்லா அழுத்தி தேய்ச்சி ரவுண்ட் பண்ணுங்க. அப்புறமா அதை அப்படி சிலிண்ட்ரிக்கல் இதுவாக பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இது மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுனோம்னா சர்க்கரையும் கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் முதல்ல கொதிக்கணும். அதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா ஜோரான பன்னீர் ஜாமுன் ரெடி. இது ரொம்ப நாள் நிற்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட ஒரு 10 டேஸ் கூட இதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட். ஆற்றுல எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இது சக்கரை கரையட்டும், பார்க்கலாம். இது ஸ்வீட் ஷாப்லலாம் மட்டும்தான் உங்களுக்கு இது கிடைக்கும். பட் இது இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வீட்லேயே பண்ண முடியும். அதுதான் என்னுடைய ஒரு இது. பட் இதை நீங்கள் தேய்க்கிறது பன்னீர் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தேய்ச்சி எழுனா தான் இந்த மாதிரி அழகாக ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அது தண்ணி கொதிக்கிறது, அடுப்பு சின்னது பண்ணிக்கிறேன்.
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இது மாதிரி மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்துட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. போகிறோம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் இருக்க வேண்டாம், மீடியம் ஹையில் இருக்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்து ஒயிட் கலரில் வரும் ரோஸ் எசன்ஸ், அது ஒரு 2 ட்ராப் போடுங்க. ரோஸ் எசன்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறவா ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பட் இதுக்கு ரோஸ் எசன்ஸ் விட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இது இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம போட்டதை விட அப்படியே டபுள் பங்கு பெருசாக இருக்குது. இதில் ரோஸ் எசன்ஸ் இது மாதிரி ஒயிட் கலரில் கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்து வருஷம் வாங்க மாட்டேன், வாங்கி போட்டு வச்சே 2 வருஷம் ஆகுது. அது பாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருந்தோம், ஒரு டப்பாக்குள்ளே வச்சுருந்தோன்னா அது பாட்டுக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்பப்போ வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு தடவை வாங்கி வச்சுட்டேன்னா நீங்கள் பலவிதமான ஸ்வீட் பண்ணுறதுக்கும் இது உபயோகம் ஆகும். ஸோ இந்த ஃபியூ ட்ராப்ஸு இதில் விடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப் விட்டேன்னா போகிறோம் இது. ஸோ ரொம்ப ஜோரான ஒரு பன்னீர் ஜாமுன்னு இதுக்கு பேர். நீங்கள் ஸ்வீட் ஷாப்லலாம் சாப்பிட்டு பார்த்துருப்பேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டு தான் உங்களால் ஈஸியாக ஆற்றுல பண்ணி கொடுக்க முடியும். ஸோ குழந்தை எல்லாமும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாள். இதை நீங்கள் பண்ணி உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அவளாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதே உங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே நிச்சயமாக ரொம்ப ஒரு ஈஸியான இது. பார்க்குறதுக்கும் அந்த நிறைய குழந்தைகளுக்கு அந்த பிங்க்கு பிடிக்கும். ஸோ இந்த பிங்க் கலர் ரோஸ் எசன்ஸ் வாசனையோடு இருக்கிறதே நிச்சயமாக இது ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இது முடிஞ்சது. இதை அணைச்சிட்டு ஆறின அப்புறம் கப்பில் எடுத்துகிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு ஃபைனலாக நான் அடுப்பு அணைக்கிறதையும் உங்களுக்கு தர காமிக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 10 மினிட்ஸ் கொதிச்சுடுத்துனோன்னா ஸோ இதில் இருக்கிற இந்த சுகர் சிரப்போட இதெல்லாம் உள்ளே போயிருக்கும். நல்லா சாஃப்டான பன்னீர் நம்ம பண்ணதுக்கு அதுக்கும் இது ரொம்ப ஜோராக இருக்கும். அடுப்பை அடைச்சிடுறேன். ஸோ ரெடி ஆகிடுத்து. நல்லா ஆறட்டும், ஏன்னா இப்போ கையில் தொட முடியாது சுகர் சிரப்போட இது. ஆறினப்புறம் நம்ம கண்டிப்பாக இதை பார்க்கலாம். இப்படி இருக்கு தெரியுது அவங்களுக்கு. ஜோரா ரெடி ஆயிருக்கு. ஜோரான பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிருக்கு. இதில் சுகர் சிரப் நம்ம எவ்வளோ வச்சோம், அது எவ்வளோண்டாயிருக்கு பாருங்க. கொதிச்சு கரெக்டாக இருக்கும். இதுக்கும் உள்ளெல்லாம் நல்லா சுகர் இதாகிட்டு ஜோராக இருக்குது. ஹோப் இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.